இசக்கியம்மன் வரலாறு பாகம் 3 சபையும் பொய்யான சத்தியமும். விஷயம் முத்திப்போச்சு. ஊர் பஞ்சாயத்து கூடிருச்சு. ஒரு பக்கம் கண்ணீரோட நியாயம் கேட்டு நிற்கிறா இசக்கி. இன்னொரு பக்கம் பணபலத்தோட திமிரா நிற்கிறாரு அந்த செட்டியார். ஊரில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய நாட்டாமை விசாரணையை ஆரம்பித்தார். அந்த நாட்டாமை இசக்கியை பார்த்து, என்னம்மா இசக்கி, இவர் மேலே என்ன குறை சொல்கிற? இவர் உன் பணத்தை ஏமாத்திட்டதா ஊர் பூரா சொல்லிட்டு திரியிறியாமே, என்ன நடந்துச்சு? அதற்கு இசக்கி, ஐயா, என்னை பெத்த தகப்பனா நினச்சி உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சிறுக சேர்த்த பணத்தை இவர்கிட்ட தான் நம்பி கொடுத்தேன். இப்போ கேட்டால் வாங்கவே இல்லைன்னு சாதிக்கிறாருங்க ஐயா. என் உழைப்பை மீட்டு தாங்கய்யா என்று கண்ணீரோடு கை கூப்பி அழுது கொண்டே சொன்னாள். அவளோட கண்ணீரில் உண்மை இருந்துச்சு. ஆனால் இந்த உலகம் கண்ணீரை நம்பாது, சாட்சியை தான் நம்பும். செட்டியார் எழுந்து நின்று, நாட்டாமை அவர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு பெரிய வியாபாரி. இவளோட சில்லற காசுக்கு நான் ஆசைப்படுவேனா? இவ சொல்கிறது எல்லாமே பொய். பணத்தை என்கிட்ட கொடுத்ததா இவகிட்ட ஏதாவது சீட்டு இருக்கா? இல்லை சாட்சி தான் இருக்கா? கேளுங்க என்று தந்திரமாக பதிலளித்தான். செட்டியார் கேட்ட கேள்விக்கு இசக்கி கிட்ட பதில் இல்லை. நம்பிக்கைங்கிற ஒத்த வார்த்தையை தவிர அவகிட்ட எந்த ஆவணமும் இல்லை. ஊர் மக்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இவ பொய் சொல்கிறாளோன்னு. உண்மை ஊமையாக நின்ன தருணம் அது. சரி, சாட்சி இல்லைனா என்ன, சாமி இருக்குல்ல, ஊர் மாரியம்மன் கோயிலில் கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் செய்யுங்க. பணத்தை வாங்கலைன்னு இவர் சத்தியம் பண்ணிட்டா, இசக்கி, நீ இந்த ஊரை விட்டே போயிடணும், சம்மதமா என்றார் ஊர் நாட்டாமை. செட்டியார் துணிஞ்சார். ஏன்னா அவனுக்கு கடவுள் மேலே பயம் இல்லை, பணம் தான் அவனுக்கு கடவுள். எல்லாரும் பதறி போய் பார்த்துக்கிட்டு இருக்க, எந்த தயக்கமும் இல்லாமல் எரியிற கற்பூரத்து மேலே அடித்து சத்தியம் செஞ்சான் அந்த பாவி. நான் இவக்கிட்ட பணமே வாங்கலை, இது சத்தியம். அவன் சொன்ன அந்த பொய்யை கேட்டு கற்ப கிரகத்தில் இருந்த சாமி சிலை கூட சிலிர்த்து போயிருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. வானம் இடியலை, பூமி பொழக்கலை. பொய் ஜெயிச்சிருச்சு, உண்மை தோத்துருச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் இசக்கியை காரி துப்புனாங்க. தூ, நல்லவர் மேலே பழி போடுறியா அப்படின்னு அவமானப்படுத்தினாங்க. செட்டியார் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனார். இசக்கி அழுதுகிட்டே நின்ன இடத்துலையே செத்து போனான். உடம்பால் இல்லை, மனசால். ஊர் முன்னாடி ஜெயிச்சிட்டோம்னு செட்டியார் நினச்சார். ஆனால் இசக்கி சும்மா இருக்க மாட்டா. எப்படியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த தொல்லையை நிரந்தரமாக முடிக்க ஒரு திட்டம் போட்டார். அது ஒரு கொலை திட்டம். அப்பாவி பெண்ணை அழிக்க போகிற அந்த கொடூர நாள் நெருங்குது. அடுத்த எபிசோட், கள்ளி முள்ளும் கொடூர கொலையும். இதயமுள்ளவர் மட்டும் அடுத்த எபிசோடை பாருங்கள். தொடரும்.